Hi, hello friends. Welcome back to my channel Living Life Simply. நான் உங்கள் கீர்த்தி. செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய முக்கிய வழிபாட்டை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. அன்னைக்கு நான் ரெடி பண்ண உருளியும் நான் போட்ட கோலத்தையும் காட்டியிருக்கேன். மழைன்றதுனால கோலம் சிம்பிளா தாங்க போட்டேன். காலையிலே சீக்கிரமா எழுந்து பூஜை வேலையெல்லாம் முடிச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண வந்தேங்க. இன்னைக்கு நான் பண்ண நெய்வேத்தியம் ஸ்வீட் பொங்கல் தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கர்ல 1 கப் ரைஸ்னா 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்கணும். நல்லா கழுவி 2 ஹவர் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்து ஒரு விசில் வந்த உடனே சிம் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டு எடுத்தா சாதமும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும். அதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வெல்லம் இல்லைன்னா வெல்லம் பவுடர் சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து முந்திரி ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கலர் மாறின உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் பொங்கல்ல இதையும் சேர்த்தா நம்மளோட சக்கரை பொங்கல் சுவாமிக்கு நெய்வேத்தியமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே நீங்க தேங்காய் பொடிசா கட் பண்ணி சேர்த்தா இன்னும் சுவையா இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில முருகனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். கடன் பிரச்சனை காணாம போயிடும், பணம் பிரச்சனை தீரும், பணம் சேரும், வீடு கட்ட பாக்கியம் கிட்டும், லேண்ட் வாங்கி எதுனா ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த செவ்வாய் ஹோரையில பூஜை பண்ணா முருகனுக்கு நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டியூஸ்டே வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கணுங்க. சுவாமிக்கு பூ போட்டுட்டு விளக்கேற்றிட்டு உங்ககிட்ட முருகர் சிலை வேல் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு கூட பூஜை பண்ணிக்கலாம். அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகருக்கும் வேலுக்கும் நல்ல தண்ணியில் நீட்டாக வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 5 பதார்த்தம் அப்படின்னா பால், தயிர், பழம், தேன், நெய்னு எதுனா ஒரு 5 வச்சு சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் செய்யலாம். முதல்ல சாமிக்கு பாலில் அபிஷேகம் பண்ணிட்டு குங்குமம் வச்சுட்டு தூபாராதனைகள் காட்டிட்டு அந்த பாலை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சுவாமியை மறுபடியும் கழுவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் தேனோ தயிரோ எதுனாலும் ஊற்றி அதே மாதிரி மறுபடியும் குங்குமம் வச்சு தூபம் காட்டி மறுபடியும் தண்ணி ஊற்றி அப்படி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிற முருக பெருமாளை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை. முருகனுக்கே பார்த்தீங்கன்னா வெற்றியை தந்தது இந்த வேல் தாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த வேல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணி வந்தா வெற்றி நிச்சயம் தாங்க சொல்லுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா. முருகா முருகான்னு சொன்னா என்ன மாதிரியே எவ்வளோ பேருக்கு சந்தோஷம்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சப்புறம் நல்ல தண்ணியில் நீட்டாக கழுவிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் முருகருக்கும் வேலுக்கும் வச்சுட்டு பூ சாத்தி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க என் முருகர் எவ்வளோ அழகாக ரெடியாகி ராஜா மாதிரி இருக்கிறாருன்ட்டு. செவ்வாய்க்கிழமையில வர செவ்வாய் ஹோரை டைமிங்கை பார்க்கலாமா? 6 to 7 மார்னிங், 1 to 2 ஆஃப்டர்நூன், 8 to 9 ஈவினிங்.
ஒரு நாளில் 3 டைம்ஸ் வரோங்க. எதுனா ஒரு டைம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்க டைம் சூஸ் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு மன மேலே நட்சத்திர கோலம் போட்டுக்கணும். முருகனோட சதாட்சர மந்திரமான சரவண பவ நாமத்தை எழுதிக்கணும். இதை அரிசி மாவில் இல்லைன்னா அரிசி மாவு கோலத்தில் கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வெற்றியை தரும் வெற்றிலையை எடுத்து அதோட காம்பை நீக்கி 6 இலையை 6 பக்கமாக வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபத்தை எழுத்துனோங்க. நம்ம நெய் விளக்கு ரொம்பவே சிறப்புங்க. எல்லா வெற்றிலை மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றிக்கணும். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு எதுனா ஒரு பழம் பூவு ஒரு நெய்வேத்தியம். நெய்வேத்தியத்துக்கு நான் செஞ்ச சக்கரை பொங்கல் தான் வச்சிருக்கேன். காமாட்சி அம்மா விளக்குல 2 ஏலக்காவும் லவங்கமும் சேர்த்து ஏத்துறது ரொம்பவே விசேஷம். வீட்டு பூரா சாம்பிராணி போடுறது கூட ரொம்பவே விசேஷம். நம்ம வேண்டிந்து நடக்கணும்ட்டு நம்பிக்கையோட அந்த முருகனை பற்றினா கண்டிப்பா நம்ம வேண்டிந்த அந்த முருகர் கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நம்ம 9 தடவை ஆದ್ರೂ முருகர்கிட்ட டியூஸ்டேஸில் சொல்லுறது ரொம்பவே நல்லதுங்க. அது கூடவே வேல்மாறல் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குஹன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குஹன் வேலே. தெரிஞ்ச ஸ்லோகங்க சொல்லி பூஜையை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் காட்டியிருக்க தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வர முருகர் ஃபோட்டோவை A to Z அதான் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நானே என் கையால் பண்ணியிருந்துங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். லைக் நம்ம கடையில் வாங்கின்னு வந்து வச்சு பூஜை பண்ணுறதை விட நம்ம கையாலே நம்ம முருகரை நம்மளே வரைஞ்சி கலர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி பூஜை பண்ணுறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.